இருக்கிறதுல பிஜி படிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலி எல்லாம் மேரேஜ் லவ்ன்னும் போது அவங்க பேசின விஷயம் தான். மேரேஜ் ஆனாலும் நான் பிஜி முடிக்கணுன்ற விஷயம். அப்ப நல்லா மண்டே ஆட்டியிருக்காரு. நீ என்ன வேணா பண்ணு. உனக்கு நான் கூட நிக்கிறேன். உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நான் உனக்கு இன்னொரு அப்பா அப்படியெல்லாம் அந்த பையன் அந்த இடத்துல பேசியிருக்காங்க ஹஸ்பண்ட். ஓகே. பேசும்போது இவங்க வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறப்போ, அந்த பிஜி அப்ளிகேஷன கிழிச்சு போட்டாங்க. அவங்க போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்தாங்க. பே பண்ணிட்டு வந்து அந்த புக்ஸ், ஐடி கார்ட்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாமியாரும், மாமனாரும் சேர்ந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு உனக்கு படிப்பு ஒண்ணு தான் வேண்டியிருக்கா? அதாவது திரும்ப திரும்ப அவங்க குத்தி காட்டுறது இந்த காஸ்ட்ட வச்சு தான் அந்த இடத்துல குத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களால பிஜியும் அந்த இடத்துல படிக்க முடியாம போச்சு. ஸோ குழந்தைக்கும் அந்த இடத்துல பர்த் குடுத்தாச்சு. எல்லாமே அந்த இடத்துல போயாச்சு. இவ்வளவும் அவங்க தாண்டி போனதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, இல்ல அப்பா, அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம போயிட்டு அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணக்கூடாது. இன்னும் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல போய் கஷ்டத்த குடுக்கக்கூடாது அந்த இடத்துல. அப்படின்னு சொல்லி அவங்க பொறுத்து இந்த இடத்துல போயிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி திரும்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு, இல்ல செகண்ட் டைம் திரும்ப. நான் மாறிட்டேன். நான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உன் அருமை வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டாவது குழந்தை இல்லாம இருந்தது. இப்போ குழந்தைக்காகவாவது நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் வீட்டையே விட்டுரு. வா நம்ம இன்னொரு வீடு வாங்குவோம். அப்படின்னு சொல்லி திரும்ப 2வது வீடு ஒண்ணு அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இவங்க கையிலேருந்து இவங்க வந்து ஒரு 20 லேக்ஸ் குடுக்குறாங்க திரும்ப.